வந்தவனுக்கெல்லாம் ரிட்டர்ன் வச்சிருக்கிறாரு. எங்க அண்ணா ஆர்ஜே பாலாஜி வேற லெவல். கருப்பு இஸ் பேக். வேற லெவல் வேற லெவல். பேருக்கு ஏத்த மாதிரி ஃபயர். அத லாஸ்ட்ல வந்து எங்க அண்ணா பார்த்தாரு பாரு. கருப்பு ஆட்ல பாரு ஆட்டம். வேற லெவல்ல வேற லெவல் வேற லெவல். சூர்யா அண்ணா பேக். தரமா இருக்கு படம். போய் பாருங்க. வேற மாதிரி வைபா இருக்கு ப்ரோ. ஆடினே இருப்பேன். அடுத்த லோகேஷ் கனகராஜா ரெடி ஆயிட்டாரு. ஆர்ஜே பாலாஜி எல்லாத்தையும் விட்டுருங்க. சூர்யா சாருக்கு இது ஒரு பயங்கரமான கம்பேக்கான படமா இருக்க போகுது. அடுத்த லோகேஷ் கனகராஜ் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆர்ஜேபி இங்க ரெடி ஆயிட்டாரு. பயங்கரமான ஸ்கிரீன் பிளே, பயங்கரமான டைரக்ஷனு. யூஸ்வலான ஆர்ஜே பாலாஜி காமெடி வில்லனிசமா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் ஓவராலா தேட்டர்ல வந்து பாருங்க. பயங்கரமான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கருப்பு 2 லோடிங். செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். லாஸ்ட் சீன்லாம் செம்ம கூஸ் பம்ப்ஸ். சூப்பரா செம்ம வருத்துங்க. சூப்பரா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு. தரமா இருந்துச்சு. ஸ்டேஜ் அதிர்ந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. நெருப்பு மாதிரி இருக்குன்னா படம் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. தியேட்டர்ல தான் பார்க்கணும் படத்தை. போனுக்கு வெயிட் பண்ணாதீங்க. எல்லாருமே வந்து படத்தை வந்து சினிமா தியேட்டர்ல வந்து பாருங்க. அவ்வளவுதான். 2031ல ஓட்டு பிரிய போகுது. அவ்வளவுதான். ஓட்டுதான். எல்லா ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. செம்மையா தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூர்யா ஆக்ஷன் பகவா இருக்குது. பாட்டு போட்டு அடிக்கிறது இல்ல, பாட்டே எல்லாரும் அடிக்கும். அந்த மாதிரி மொரட்டு சம்பவம் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாம் அருமையா இருக்கு. ரெண்டா சூப்பரா இருக்கு. இல்ல எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாரு ப்ரோ. சாமி ரோல் பயங்கரமா இருக்கு ப்ரோ. கருப்பு சாமி, சூர்யாவே கருப்பு சாமி தான் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். படம் வேற மாதிரி ப்ரோ. தரமான சம்பவம் பண்ணிட்டாரு ஆர்ஜே பாலாஜி. கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். ஓகே தான் ப்ரோ. நல்லா இருக்கு. பயங்கரமா இருந்தோம். படம் நல்லா இருக்கு. பயங்கரமா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. சம்பவம் பண்ணிட்டாங்க. செம்மையா இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சித்தி சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஆமா கண்டிப்பா. படம் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. இப்போ சூர்யா சார் படம்னா ஒரு அவரோட நடிப்பு அதிகமாக வந்து ஒரு 24 மாதிரியோ அப்படிலாம் வேண்டாம். ஒரு ஜாலியான ஒரு படம். ஒரு ஆர்ஜே பாலாஜி அவர் என்ன கொடுக்கணுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஃபிக்ஷனாக இருக்குது படம். ஃபிக்ஷன் தான். அதனால் என்ன லாஜிக் இதெல்லாம் பார்க்காதீங்க. பட் ஓவராலாக பார்த்தோம்னா ஃபேமிலி ஆடியன்ஸையும் கிட்ஸையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த படம். அதுதான் நல்லா. இது அட்வொகேட் அப்படிங்கிறது சும்மா அப்படி வராரு. அதை தாண்டி அந்த கருப்பசாமி தான் உடம்புல இறங்கி அது ஒரு மாதிரி இருக்குது. அது நல்லா இருக்கு. ஆனால் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹைப் வேண்டாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். நீங்கள் போனீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக இருப்பீங்க. த்ரிஷா மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஜய் சாரோட லியோ படத்தோட ரெஃபரன்ஸ் வந்திருக்கு படத்தில். ஆமாம், அந்த காஃபி ஷாப் ஃபைட் சீன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சமயம் அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் தான் படம். சூப்பர். எக்ஸலண்ட். சூப்பர். அது உள்ளே ராக் ஸ்டார் ஒரு ராக் கான்சர்ட் மாதிரி இருக்கு. உள்ள சாய் பிச்சு டாப்ல பாலாஜி கலெக்டர் வேற லெவல். வெறித்தனமா இருக்கு. அதான் பாருங்க. நீங்க உள்ள போய் பாருங்க. நீங்க ஒரு தடவை பாருங்க. அப்பதான் தெரியும். கான்சர்ட் மாதிரி இருக்கு. ஒரே கொண்டாட்டம் தான். போங்க. தேங்க்யூ.
அவரை பார்த்தது வந்து எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. படம் வந்து வேற லெவல்ல இருந்தது ப்ரோ. லைக் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என்ன சொல்றது, பியோர் அந்த ஒரு காடோட அந்த கூஸ் பம்ப்ஸ் தான். கருப்பு சாமி, அந்த கருப்புன்ற பேருக்கு வந்து அவங்க நியாயம் பண்ணியிருக்காங்க. ஐயோ, அந்த வெயிட்டிங் தான் வந்து இதுக்கு வந்து அந்த ஒரு பம்ப், அந்த ஒரு இதுவே கொடுத்துருக்கு. ஐயோ, அவரெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை ப்ரோ. ஆனால் செம்மையாக இருந்துச்சு படம். த்ரிஷா மேடம் ஓகே, எனக்கு வந்து அவங்க இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆமாம், பட் ஐ லைக் கம்பேரிட்டிவ்லி இவங்க 2 பேர் தான் ஃபுல் மூவியே ஆண்டுட்டாங்கன்னு சொல்லலாம். சூர்யா சாரும் ஆர்ஜே பாலாஜி சாரும். மியூசிக்லாம் கூஸ் பம்ப்ஸ். இப்படி போகுது பெட்டர். படம் நல்லாவே இருந்தது ப்ரோ. நான் திருப்பி சொல்கிறது தான், நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு இருக்கும் படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு போவீங்க. ஆனால் படம் மொத்தம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் படம் பார்த்து. தெரியாதுடா. பாட்டுலாம் நல்லா இருந்துச்சா? ஜாலியா இருந்தியா? பாட்டு ஃபேவரட்டா பாப்பாக்கு? பாப்பாக்கு என்ன ஃபேவரட் சாங் உங்களுக்கு? நீ ஃபேவரட் சாங் கருப்பு சாங் ஃபேவரட்டா உங்களுக்கு? ஜாலியா இருந்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? ஓகே. ரிவ்யூ சொன்னாலும் படம் ஏதாவது ஆயிடுதா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த வா கருப்பா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் காட் மோட் ரொம்ப பிடிக்கும்.
லைக் நேற்று போஸ்ட்போன் ஆனதா? ஆக்சுவலி நேற்று செலிப்ரேஷனுக்காக 8 மணிக்கே வந்துட்டோம். பட் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு லேட்டாக வந்துட்டோம். அந்த செலிப்ரேஷன் தான் மிஸ் ஆயிடுச்சு. பயங்கரம் வருத்து. இல்லை, அவங்க ஹீரோயின் மாதிரி கிடையாது. அவங்க த்ரிஷா வந்து ஒரு சப்போர்ட் கேரக்டர் மாதிரி. அவங்க ஹீரோயின் கிடையாது. நான் சொல்ல மாட்டேன், பாருங்க. நிறையவே இருக்கு. ஆனா நாங்க சொல்ல விரும்பல. நோ ஸ்பாயிலர் அலர்ட். படம் சூப்பரா இருந்ததுமா. சூர்யா எப்பவுமே மாஸ் தான். இந்த படத்துல ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சூர்யாவை. த்ரிஷா ஆப்வியஸ்லா அவர் காமெடி எல்லாமே கொண்டு வந்திருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. படம் கதை அப்படின்றத நீங்க போய் பாருங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். நான் சூர்யா ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ எனக்கு சூர்யா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஸோ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் செம கம்பேக். அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப டீசெண்டாக அவங்க ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் இது லா ஃபிலிமில் அந்த பேஸ் ட்ரெய்லர்னால அது கரெக்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான், செம்மையாக இருக்குது. என்ன ஜெயிக்க இருக்கு இல்லைங்க, ஒர்க் இந்த ஃபிலிம். அதனால் நாங்கள் எப்படி சொல்லுவோம், இட்ஸ் டூ குட் எக்ஸ்பீரியன்ஸ். டூ குட் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். படம் ஃபென்டாஸ்டிக் படம். 100% கன்ஃபார்ம்டு. 100 days அடிச்சு ஓட விட்ட ஐயா சூர்யா சாரும் எங்கள் சாரும் ஆர்ஜே பாலாஜி சாரும் த்ரிஷா மேம் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்த்தி சார் வந்திருக்காரு. அவர் ரொம்ப சந்தோஷமாக பண்ணார். ஒவ்வொரு சீனுக்கு அப்படியே கை தட்டார். கார்த்தி சார் பார்த்தோம். நாங்கள் படத்தில் வந்து நாங்கள் அது எப்படி சொல்கிறது, அது படம் அருமையாக இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எப்படி சொல்கிறீங்க? வெயிட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது படம். செம்மையாக இருக்குது. குடும்பம் வந்து பார்க்கலாம் படம். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அவ்வளோ செம்ம ஜாலியாக இருக்குது படம். ஒவ்வொரு சீனும் அப்படி நச்சுன்னு இருக்குது. ஒரு சீன் படம் 2 பேர் ரைட்டிங் செம்மையாக வந்து ஈக்குவலாக வந்து எல்லாருக்கும் கொடுத்த ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் கொடுத்த ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன கொடுத்தாங்களோ அது அப்படியே கரெக்டாக எல்லாம் வேறு லெவலு சார். இல்லை, இது ஒரு கடவுளோட அவதாரம் தானே அது. ஆமாம், சூப்பராக இருக்குது. ஆமாம், சூப்பராக சார். எல்லாம் பயங்கரமாக இருக்குது. எதுவுமே குறை கிடையாது. எல்லாமே வேறு லெவல். ஆக்சுவலி ஆஃப்டர் 32 months ஆஃப் ஆர்ஜே பாலாஜி ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸாக வந்திருக்கு. அண்ட் நேற்று எமோஷனல் ஆனது வந்து எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. பட் சூர்யானாக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு படம் இல்லை. எல்லா படமும் பிரச்சனையாக தான் வரும். பட் இந்த படம் ரொம்பவே நீங்கள் போய் பாருங்கள். ஆக்சுவலி வந்து நிறைய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் இருக்குது. அது எங்களால் இப்போதைக்கு ரிவீலே பண்ண முடியாது. அண்ட் வி ஆர் ஆல்சோ வெரி சர்ப்ரைஸ். இந்த மாதிரி எங்களுக்கே எதிர்பார்க்கல, அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தது. அண்ட் ஒன்று சொல்கிறேன், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எப்போவுமே வந்து வி ஹவ் டு பேலன்ஸ் போத். 90s ஓட ஃபேன்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி 80s ஃபேன்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ஜென்சிஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அவர் கரெக்டாக இந்த படத்தை எடுத்துட்டார். இப்போ வந்து டிக்கெட் புக்கிங் கூட பார்த்தீங்கன்னா 26K டிக்கெட்ஸ் பர் ஹவரில் போயிட்டுருக்கு. அண்ட் திஸ் வில் பி a great success. ஆக்சுவலி வந்து எலக்ட்ரிஃபைங் தான். அண்ட் நீங்கள் பாருங்களேன், இப்போ வந்து தயவு செஞ்சு நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன் எல்லாருக்குமே. யார் படம் பார்த்தாலுமே அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் ரிவீல் பண்ணாதீங்க. பிகாஸ் இட்ஸ் a lot of hard works behind that. ஸோ நீங்கள் எல்லாருமே படம் பாருங்கள். The one is back. The only one சூர்யா தான் ப்ரோ. வேற யார் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க? வேற யார் உங்களுக்கு தெரியும்? எல்லாருமே சூப்பராக அவங்கவுங்க ரோலை அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஆர்ஜே பாலாஜி சார், த்ரிஷா, அந்த ஒரு சின்ன கேரக்டருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காரு ஆர்ஜேபி. சூர்யா தெரிச்சிட்டாரு, பிளாஸ்ட் தான். சாங்ஸ் வந்து சாய் அபிங்கர் இஸ் த பர்ஃபெக்ட் பார்ட்னர் ஃபார் 2K கிட்ஸ். ஸோ வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து இதில் நல்லா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. எப்போவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு பாட்டு கேட்க தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, என்னடா இது சவுண்ட் மிக்சிங்லாம் ஒரு இது இருக்குன்னு. பட் இந்த படத்தில் வந்து சூப்பர் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ட்ரெய்லர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ஜே பாலாஜி மேலே ஒரு இது விமர்சனம் இருந்தது. பட் அவர் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. இதுக்கு கரெக்டான ஒரு ஆப்டான ரோல் அவர் தான். அண்ட் he has did perfect in direction and actor also. அண்ட் சூர்யானா நெயில்டு வித் இஸ் ஐஸ். அவர் கண்ணை வச்சே அவர் நெயில் பண்ணிட்டார். இதில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஷாட்டுமே வந்து ஆக்சுவலி கிரேட் ஒர்க். அவங்க ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து கேமராமேன்லேருந்து எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வி கான்ட் ஏபிள் டு சே
சிங்கிள் மைனஸ் இன் திஸ். அதான் சி யூஸ்வலி ஃபேன்ஸ் ஆஸ் அ ஃபேன்ஸாக நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம், படம் வந்து அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இட்ஸ் அ பீக் ஒர்க்கிங் டே. எப்போ கொடுத்தாலும் வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ ஹவு டயர்ட் ஃபேன்ஸ் வியார்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபார் ஹிம் ஒன்லி. அண்ட் ஐ ஹவ் கைண்ட் ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து த ஹார்ட் ஒர்க் தே புட்டிங், அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் டெப்டோ ஏதோ ஒன்று முன்னாடியே வந்து அதை சரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் வி டோன்ட் நோ அபவுட் த டெப்ட் ஆர் எனி திங். பட் படம் கரெக்டான டைமுக்கு வந்தால் த ரெஸ்பான்ஸ் வில் பி எலக்ட்ரிஃபைங். ஏன்னா அவர் நிறைய நாள் அது மிஸ் பண்ணார். பட் இந்த படத்தில் he will be on his throne. King is back to claim his throne அப்படின்றது இந்த கமர்ஷியல் பீக் கமர்ஷியல் மூவிஸ். அவர் வந்து ஒரு இஸ் அ டேரக்டர். இப்போ வந்து ஒரு அப்கமிங் டேரக்டர் வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து டோல்ல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பேஷனேட்டுன்றது இதில் தெரிஞ்சிருக்கு. அப்போ ரிலீஸ் ஆகலைன்னா யாருக்காக இருந்தாலுமே ஒரு எமோஷனல் இது இருக்கும்ல, அந்த எமோஷனலோட இதுதான் வெளிப்பாடு தான் அவருக்கு. பட் எஸ், இப்போ எங்கள் அன்பான ஃபேன்ஸுக்கு வந்து அவர் தான் இருக்கிறதுலே வந்து அப்டேட் வந்து என்கேஜிங்காக வச்சுருந்தார். ஸோ அடுத்து வந்து சூர்யானாக்கு அடுத்து வந்து இந்த படத்தில் வந்து வி ஆல் லவ் ஆர்ஜே பாலாஜி. தேங்க்யூ. கருப்பு சாமியோட கருப்பை இறங்க இருக்கான். ஒவ்வொரு தேட்டர்லையும் வந்து பாருங்க. எல்லை கருப்பு சாமி சூரியனா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. நெருப்பா இறங்கியிருக்காரு. பொறுப்பா இருக்கணும். கருப்பா சூப்பராக இருக்கு. எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்க. ப்ரோ ரொம்ப நல்லா கருப்பு திரைப்படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப கத்தி கருப்பனாக இறங்கிட்டேன். ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணேன். என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டே அண்ணாவோட படம் இன்றைக்கி வந்து நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு சூர்யானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நம்ம இந்த வேர்ல்டு ஃபுல்லாருமே எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு மனிதர். ரொம்ப நல்ல விஷயங்களை வந்து அண்ணா வந்து பண்ணிகிட்ருக்காரு. கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து தான் நான் வரேன். அண்ணாவுடைய அப்பா சிவகுமார் சார் படித்தார். அந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். சிவகுமார் ஐயா அவர் படித்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். இந்த கருப்பு திருவிழா வந்து பற்றி சொல்லணுன்னா, பல தடைகள் எவ்வளோ தடை போட்டாங்க. என்ன தான் பண்ணாலும் அது எல்லாம் உடச்சி ஒரு புயலாக, ஒரு நெருப்பாக, ஒரு சூறாவளியாக, ஒரு மின்னலா, கார்மேகம் சூழ்ந்துருச்சு கருப்பா, காலமும் நேரமும் உனக்காகத்தான் காத்து கிடக்குது கருப்பா, ஏன் கருப்பா. சொர்க்க வாசல் திரை திறந்து ஊர் கூடி காத்திருக்கோம், வந்தோரை வாழ வைக்க சட்டென்று வாகருப்பா வாகருப்பா வாகருப்பா, எங்கருப்பா எங்கருப்பா. கண்ணு ரெண்டு சவந்துருச்சு செவப்பா, தீப்பொறியில் நீ வருவன் இருப்பா, நீ எப்ப வருவன்னு சொல்லி நான் காத்து கிடந்த கருப்பா. இன்னைக்கு உன் அவதாரத்தில் கருப்பனை பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா வந்து கருப்பு சாமி வேஷம் போடுறாருன்ற விஷயம் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஆனால் தியேட்டரில் தெருக்கி விட்டுருக்காங்க. ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு அப்படியே ஹார்ட்டுக்குள்ளே இறங்கிட்டாரு. அப்படியே ரெக்கை கட்டி பறந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு ஃபீலு. அந்த கருப்பு திருவிழான்றது, இந்த விருந்து, கருப்பனுடைய விருந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நீங்கள் மொபைல்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு மாதமோ அப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னா மொபைலில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. திருவிழாவுக்கு வரணுன்னா கோயிலுக்கு வரணும். கோயில் வேறு எங்கேயும் இல்லை, தியேட்டரு தான். சில பல மக்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நிறைய வந்து மூவியில் இருக்குது. ஸோ அது தமிழ் சினிமாவில் வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் குறிப்பாக சொல்கிறேன், தப்பாக இருக்காது. ஏன்னா இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு கதை அப்படின்றத தான் நான் இந்த இடத்துல சொல்லணும். ஆமாம், என்னுடைய வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகிருக்கு இந்த படத்துடைய கதை. அதை நான் சொல்லணுன்னா எப்படி சொல்கிறேன்னா, நீதி நியாயம் சட்டத்து மூலிமா தான் கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப அந்த இடத்துல நீதி நியாயத்துக்கு வந்து எதிராக யாராக இருந்தாலும் கருப்பன் இறங்கி வருவான், கருப்பன் வருவான்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே எல்லாத்துக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. எனக்கும் வந்து 18ஆம் தேதி ஒரு வாய்தா இருக்குது கோர்ட்டில். எங்கள் அண்ணா வந்து ஒரு ஏப்ரல் மாதம் போன வருஷம் வந்து காணாமல் போயிட்டாருன்ட்டு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நான் கேஸ் கொடுத்துருந்தேன்.
தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ஜிஹெச் போயிருந்தேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. அப்போ போய் கேட்கும்போது தான் வந்து அண்ணா வந்து தவறிட்டாருன்ற ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியுது. அண்ணா வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம், எல்லா பக்கம் தேடினோம், கிடைக்கல. தவறிட்டாருன்றது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருந்தது. பட் ஆனால் நான் இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் எல்லா பக்கம் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே பண்ணியிருந்தும் வந்து எங்கள் அண்ணா கிடைச்சிருக்கான ஒரு இது வந்து கிடைக்கல. எனக்கு 18ஆம் தேதி எங்கள் அண்ணாவோட வாய்தா இருக்குது. அந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லேயும் ஐயா வந்து அந்த பொண்ணு கூப்பிட்டு முடியாமல் அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு போய் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கிடைக்காதா அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தில் வந்து இறங்கும்போது நிறைய ஏமாற்றங்கள். கருப்பன் இறங்கி வந்தால் கேஸு ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அந்த பொண்ணு தவறிட்டாங்க படத்தில் மாதிரி தான் எங்கள் அண்ணாவும் தவறிட்டார். எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகும் படம் வந்து. எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். சட்டத்தின் மூலிமா வந்து கிடைக்க வேண்டிய நீதி வந்து கிடைக்கணுன்னா இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கணும். அதாவது நம்ம தப்பு பண்ணால் தண்டிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்றது கருப்பு மாதிரி. ஓவராலாக சூப்பரான மூவி, நல்ல கம்பேக் மூவி. சூர்யானாக்கு சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே ட்ராபேக்லாம் சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை ஸ்வாசிகா பண்ணியிருக்காங்க, அவங்களுமே வில்லன் சைடில் பண்ணியிருக்காங்க, அவங்களும் சூப்பராக தான் இருந்தது. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லன் கேரக்டர் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய ஹியூமர் சென்ஸுமே இதில் கொஞ்சம் இன் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. வெயிட் பண்ணதுக்கு வேர்த் தான் சொல்லுவேன். சீரியஸாக நிறைய கூஸ் பம் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. அது ஃபீல் பண்ணாதான் தெரியும். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இது ஜென்சி கிட்ஸ்க்கு எல்லாமே இப்போ நல்லா ஃபோக் மாதிரி கொடுத்துருக்காரு, நியூவாக ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது நல்லா ஃபோக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால கூஸ் பம் மூமெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன், செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனுக்கு எப்படி ப்ளேஸ் பண்ணுமோ அது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு.